ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இளம் தாய் சிந்துஜாவின் சாவு, 4 பேர் நேற்று முதல் தற்காலிக பணி நீக்கம், குற்றப்பத்திரம் இன்று கையளிப்பு, பிரதான சந்தேக நபரான மருத்துவர் தொடர்பில் கொழும்பு சுகாதார அமைச்சர் இறுதி முடிவு, மன்னார் மருத்துவமனையில் இளம் தாயான சிந்துஜா உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப புலனாய்வு விசாரணையின் அடிப்படையில் தாதிய உத்தியோகத்தர்கள் இருவரும் மருத்துவ மாதுக்கள் இருவரும் நேற்று முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான குற்றச்சாட்டு பத்திரங்கள் இன்று கையளிக்கப்பட உள்ளன. மன்னார் மருத்துவமனையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி சேர்க்கப்பட்ட இளம் தாயான சிந்துஜா பிரசவத்தின் பின்னரான அதிக குருதிப்போக்கால் உயிரிழந்திருந்தார். இவரது உயிரிழப்பு மருத்துவ கவனயீனத்தால் ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சால் கடந்த 5ஆம் தேதி 5 பேர் கொண்ட விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணைக்குழு அன்றைய தினமே மன்னார் மாவட்ட மருத்துவமனைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் 7ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்திலுள்ள வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தில் கூடி ஆராய்ந்து தமது ஆரம்ப புலன் விசாரணை அறிக்கையை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலரிடம் கையளித்தது. விசாரணைக்குழு 12 பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அத்துடன் 21 ஆவணங்களையும் விசாரணைக்குழு திரட்டியுள்ளது. விசாரணைக்குழு தனது அவதானத்தில் சிந்துஜா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது விடுதி இலக்கம் 5 மற்றும் 6க்குரிய ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர்கள் அங்கிருக்கவில்லை. விடுதிக்குள் உள்ள ஒன்கோல் மருத்துவ உத்தியோகர்களுக்கான அறையிலும் அவர்கள் தங்கியிருக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கான விடுதிகளில் தங்கியிருந்துள்ளனர். இந்த சம்பவம் நடக்கும் வரையில் ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர்களுக்கான கடமை நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கவில்லை. அதே நேரம் 2வது ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர்கள் எவரும் அங்கு நியமிக்கப்பட்டிருக்கவும் இல்லை. தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் மருத்துவ மாதுக்கள் சிந்துஜா சேர்க்கப்பட்ட அதிகாலை 2:30 காலை 7 மணி வரையில் அவரை கண்காணிக்கவில்லை. தாதிய உத்தியோகத்தர்கள் மருத்துவ மாதுக்கள் ஒன்கோல் மருத்துவ உத்தியோகத்தர் வந்து பார்வையிடாத நிலையில் ஒன்கோல் தாதி, ஒன்கோல் மேற்றன், ஒன்கோல் மகப்பேற்று மருத்துவர், மருத்துவமனை பணிப்பாளர் ஆகியோருக்கு எதுவும் தெரியப்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிந்துஜாவின் உயிரிழப்பு குற்றம் செய்த மருத்துவ குழாம் உடன் தண்டிக்கப்படல் வேண்டும், மருத்துவர் செந்தூரன் உணவு தவிர்ப்பு. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் இறப்புக்கு நீதி கோரியும் இதற்கு காரணமானவர்களை கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மருத்துவ கலாநிதி செந்தூரன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பில் மருத்துவ கலாநிதி செந்தூரன் மேலும் தெரிவித்ததாவது, மன்னார் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சிந்துஜா என்ற இளம்தாய் உரிய மருத்துவ கவனிப்பு வழங்கப்படாத நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று விசாரணைகளின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இறப்புக்கு காரணமானவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். உண்மையில் இந்த மருத்துவ குற்றத்தை புரிந்தவர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று புரியவில்லை. இந்த இறப்பை இருட்டடிப்பு செய்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகவா இந்த தாமதம் என்று எண்ண வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சார்பு வேட்பாளர்களாகவே சுயேட்சை வேட்பாளர்கள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் சார்பு வேட்பாளராக பல சுயேட்சை வேட்பாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் என்று முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை போட்டியிடும் பல சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு பிரதான வேட்பாளருடன் தொடர்புடையவர்கள் என்பது வெளிப்படையான விடயம். தேர்தலில் வாக்களை பெறவும் வாக்களை பிளவடைய செய்யவும் அவர்கள் சார்பு வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். என்னுடைய அனுபவத்தின் மூலம் பல பிரதான வேட்பாளர்களின் சார்பு வேட்பாளர்களாக பல சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என்பதை என்னால் உறுதியாக தெரிவிக்க முடியும். ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதற்காக அந்த கட்சியுடன் நெருங்கி தொடர்புடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். புதிய விதிமுறைகளின் மூலமே இந்த நிலையை மாற்றியமைக்க முடியும். உள்ளூராட்சி தேர்தல்களில் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடு முறைமையை மாகாண சபை தேர்தல் மற்றும் பொது தேர்தலுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி ரணிலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு, ராஜித நேற்று அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கங்கராம விகாரையில் நேற்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றின் பின்னரே ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் முடிவை ராஜித அறிவித்தார்.
இதன்போது ஜனாதிபதிக்கும் ராஜசேனாரத்தினருக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. இவ்வாறு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டாலும் ஜனாதிபதிக்கு நிபந்தனையற்ற ஆதரவையே வழங்குவதாக ராஜித அறிவித்தார். அத்துடன் ராஜசேனாரத்தினவின் மகனான நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சத்துர சேனாரத்தினவும் ஜனாதிபதிக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியாக வந்தால் தீர்வு நிச்சயம், இது சத்தியம், தமிழ் கட்சிகளின் ஆதரவை நேற்று கோரினார் சஜித். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு நிச்சயம் தீர்வை வழங்கியே தீர்வேன் என்று பிரதான எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை நேற்று சஜித் தனித்தனியாக சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சந்திப்பின் போது சமஷ்டி அடிப்படையிலான தீர்ப்பொன்றை தமிழர்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்ற போதிலும் தொடர்ந்தும் சிங்கள தலைவர்களாலும் தேசிய கட்சிகளாலும் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். இதனால் தான் இம்முறை பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சஜித்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு நான் இதுவரை இலங்கையின் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ பதவி வகிக்கவில்லை. அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டும் பட்சத்தில் நிச்சயம் தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்கியே தீர்வேன். கடந்த கால கசப்பான அனுபவங்களை வைத்து அவ்வாறான அரசியல் தலைவர்கள் போன்றே நானும் செயற்படுவேன் என்று எண்ண வேண்டாம் என சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அதிகார பகிர்வின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு, சஜித்திடம் இடதுசாரி முன்னணி வலியுறுத்து. தேசிய இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வு ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்திடம் ஜனநாயக இடதுசாரி முன்னணியினர் வலியுறுத்தியுள்ளனர். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரான சஜித்தை ஆதரிப்பதென ஜனநாயக இடதுசாரி முன்னணி தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான பேச்சுக்களின் போதே தேசிய இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வு ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக இடதுசாரி முன்னணியினர் சஜித்திடம் நிபந்தனையாக வைத்துள்ளனர். அதற்கு சஜித்தும் சம்மதித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று குறுகிய காலப்பகுதிக்குள் அதனை செய்தால்தான் சாத்தியமாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்திடம் கூறினோம். அது தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கூறினார் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வு மூலம் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தோம். கிராம மட்ட சபைகளை நிறுவும் வியூகம் பற்றியும் சஜித்துடன் கலந்துரையாடினோம் என்றும் ஜெயம்பதி விக்ரமரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பர பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அரசு சேவையின் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். அரசு சேவையின் சகல துறைகளிலும் வேதனத்தை திருத்துவதற்காக ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதன்படி ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு துறையின் பிரதான தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி உரிய தகவல்களை ஆராய்ந்து அறிக்கையை தயாரித்துள்ளது. அந்த அறிக்கையின் பரிந்துரைகளின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 36 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை மொத்தம் 36 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஆரம்பமாக உள்ளது. வேட்புமனு எதிர்கொள்ளும் தினத்தன்று ராஜகிரியவில் உள்ள தேர்தல் செயலகத்தில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி ரணிலை ஆதரித்து புதிய கூட்டணி இன்று ஆரம்பம், பல தரப்புகள் கைகோர்ப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்க உள்ளதாக அறிவித்திருந்த பின்புலத்தில் இன்று புதன்கிழமை அந்த கூட்டணி தொடர்பிலான
அறிவிப்பு வெளியாக உள்ளன. பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் என பல தரப்புகள் இந்த கட்சியில் அல்லது கூட்டணியில் இணைய உள்ளன. சிங்களம், தமிழ், முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கூட்டணியாக இது உதயமாக உள்ளது. அதுபோன்று நாட்டின் ஒற்றுமை, சகோதரத்துவம், நீதி மற்றும் ஜனநாயகத்தை கட்டியெழுப்பும் கூட்டணியாக இது இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலுக்கு அரச நிதியை பயன்படுத்தும் ரணில் அனுர குற்றச்சாட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது தேர்தல் செயற்பாடுகளுக்காக அரச நிதி மற்றும் அரச நிறுவனங்களை பயன்படுத்தி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பலம் மிக்கதொரு அணியாக இந்த முறை தேர்தலில் போட்டியிட உள்ளோம். எனினும் ஏனைய கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சிகளுக்கிடையே மாறி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளனர். கட்சிகளுக்கிடையே உறுப்பினர்கள் மாறி மாறி செல்லும் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும். அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் செயற்பாடுகளுக்காக அரசு நிதியை பயன்படுத்துகின்றார். வாக்காளர்களுக்கு கையூட்டல் வழங்கும் செயற்பாடுகளும் இடம்பெறுவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேர்தல் தொடர்பில் இதுவரை 366 முறைப்பாடுகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை, அதாவது ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை 366 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 235 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 120 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும், ஏனைய விடயங்கள் தொடர்பில் 10 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ராஜபக்சக்களிடமிருந்து மொட்டு பறிபோய்விடும், கட்சியின் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம், ரணிலுடன் சென்ற அணி சபதம். எதிர்வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்ற உள்ளதாகவும், சிறுபான்மை ஆதரவாளர்கள் கட்சியின் உரிமையை கோருவது தவறெனவும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர் MH சந்திரசேன தெரிவித்துள்ளார். அண்டாபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர், தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் குழுவால் மொட்டின் அதிகாரம் கைப்பற்றப்படும் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த சுமார் 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் பெரும்பான்மை தம்மிடம் உள்ளதால் சிறுபான்மை ஆதரவு குழுக்கள் கட்சியின் உரிமையை கோருவது தவறானது எனவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் தற்போது தனி கூட்டணியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம். அந்த கூட்டணியின் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிகாரம் கைப்பற்றப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு ஆதரவளிக்க விக்கி முற்றாக மறுப்பு, பொது வேட்பாளருக்கு ஆதரவு எனவும் அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவளிக்குமாறு நேரில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி விக்னேஸ்வரன் தனதும் கட்சியினதும் ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கே வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி விக்னேஸ்வரனின் கொழும்புள்ள இல்லத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை காலை ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் எம்பியுமான பஜிர அபிவர்த்தன விடுத்த கோரிக்கையை விக்னேஸ்வரன் நிராகரித்துள்ளார். விக்னேஸ்வரனை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவாக எதிர்வரும் 16ஆம் தேதி பல அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் பொது ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட உள்ளன. அதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த அங்கேயன் ராமநாதன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியனவும் கைச்சாத்திட இணக்கம் தெரிவித்துள்ளன. இந்த பொது ஆவணத்தில் உங்களின் பெயரும் கட்சியும் இடம்பெற வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். எனவே நீங்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவளித்து அந்த பொது ஆவணத்தில் கைச்சாத்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் வஜிர அபிவர்த்தனின் இந்த கோரிக்கையை உடனடியாக நிராகரித்த நீதியரசர் சி விக்னேஸ்வரன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனக்கு ஏற்கனவே பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார், ஆனால் எதையும் அவர் நிறைவேற்றவில்லை. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் பரிந்துரைக்கப்பட்ட அதிகாரங்களையாவது ரணில் விக்ரமசிங்கே வழங்கியிருந்தால் அவருக்கு எமது நல்லெண்ணத்தை காட்டியிருக்க முடியும். எனவே எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எமது ஆதரவை வழங்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு ரணில் சஜித்தை சந்தித்தது மக்களுக்கு செய்த துரோகம். பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தியிருக்கும் நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் 13வது திருத்தச் சட்டம் பற்றி பேச்சு நடத்தியிருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்தரிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொது வேட்பாளர் என்பது என்னை பொறுத்தவரை திட்டமிட்ட நாடகம். பொது வேட்பாளரை முன்னிறுத்திய சிவில் அமைப்புகளும் கட்சி சார்ந்தவர்களும் கடந்த 15 வருடங்களாக ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திட்டத்தை திணிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு முழுமையாக உறுதுணையாக செயற்பட்டவர்கள். குறிப்பாக விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன் ஆகியோர் இந்தியாவின் கைக்கூலிகள். இவர்கள் கடந்த காலங்களில் 13ஆம் திட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதங்களை அனுப்பியவர்கள். பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்திவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றனர். குறிப்பாக செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தனுக்கு விசேட நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதனுக்கு ஜாழ் மாவட்டத்திற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருடைய அடிமையாக இருக்கக்கூடியவரும் இந்தியாவின் கைக்கூலியாகவும் உள்ள சுரேன் குருசாமி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினை சார்ந்தவர்களும் குறித்த சந்திப்பிற்கு சென்றிருக்கின்றார்கள். மேலும் இச்சந்திப்பின் போது 13வது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான வாக்குறுதியினை பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றனர். இவர்கள் செய்தது பச்சை துரோக செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மொட்டின் புதிய கூட்டணிக்கு பொதுச் செயலராக ரமேஷ். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிணைத்துவப்படுத்தும் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய கூட்டணியினுடைய அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த கூட்டணியின் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை நியமிக்கப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னக்கோன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் வென்றால் யார், சஜித் வென்றால் யார், பிரதமர் பதவிக்கு கடும் போட்டி. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அமைக்கப்படும் அரசாங்கத்தின் பிரதமர் பதவி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான குழுக்களிடையிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் முரண்பாடுகள் தோன்றி வருகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான குழுக்களுக்கிடையே ஏற்கனவே 5 மூத்த அமைச்சர்கள் பிரதமர் பதவிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பிரதிநிதி ஒருவரும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா உள்ளிட்ட 5 இதனை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்தின் போது ஆதரவு குழுக்களுக்கிடையில் பல்வேறு சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகள் உருவாகி வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.